சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து தொடராய் நாம் பார்த்து வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குழந்தை பருவத்தை முடித்து பெருமானார் வாலிபராக இருந்தபோது எப்படி இருந்தார்கள் என்பதை இன்றைக்கு இங்கு நிறைய வாலிபர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமான செய்தி. 18 to 40 வரை இருப்பவர்கள் வாலிபர்கள், அதை தாண்டியவர்கள் வாலிபத்தில் இருந்தவர்கள், உள்ளத்தான் வாலிபர்கள். அன்பிற்குரியவர்களே, பூமான் நபிகள் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாலிப பருவம் எப்படி இருந்தது, நம்முடைய இளைஞர்களுக்கு அது என்ன பாடமாக இருக்க போகிறது, இதுதான் இன்றைய பயானின் தலைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வாலிப பருவத்திலே ஆடுகளை மேய்ப்பார்கள். அன்றைக்கு செல்வம் என்பது கால்நடைகள் தான். இன்றைக்கு இருக்கிற காசு பணத்தை போல யாரிடத்திலே நிறைய கால்நடைகள் இருக்கிறதோ அவர்கள் பெரியவர்கள். அதோடு சேர்த்து பெருமானார் மக்காவுக்கு வரக்கூடியவர்களுக்கு பணிவிடை செய்வார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய குலத்தொழில். அப்துல் முத்தலிப் மக்காவினுடைய தலைவர் காபாவுக்கு வரக்கூடியவரை கண்ணியப்படுத்துவார். அவர்களின் பிள்ளைகளும் இதைத்தான் செய்தார்கள். யமன் தேசத்திலிருந்து ஒரு குடுகுடு கிழவர் 70 வயதை தாண்டிய உக்ஸிம் இப்னு ஸைஃபி வருகிறார். வேதம் படித்தவர், வேதத்தை தெரிந்தவர். மக்காவுக்கு வருகிறார். காபத்துல்லாவை வடம் வந்து கொண்டிருக்கிறார். கடுமையான தாகம், தண்ணீர் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார். 18 வயதான நபிகள் பெருமானார் அவருக்கு தண்ணீரை நீட்டுகிறார்கள். அவர் தண்ணீரை குடிக்கிறார். பெருமானாரின் முகத்தை பார்க்கிறார். வேத வரிகள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது. அங்கு அடையாளங்களை பார்க்கிறார். அவர் படித்த அடையாளங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது. இவரின் பொறுப்பாளர் யார் என்று அங்கிருக்கிற பெரியவர்களிடத்தில் கேட்கிறார். அபூ தாலிபை காட்டுகிறார்கள். 18 வயதான இந்த இளைஞருக்கு பொறுப்பாளி இவர்தான். நேர போனார் உக்ஸிம் இப்னு ஸைஃபி. அவருக்கு நீங்கள் யார் என்று கேட்டார். பெருமானாரை காட்டி, அந்த மனிதரை காட்டி, இளைஞனை காட்டி, அவருக்கு நீங்கள் யார்? தகப்பன் என்று சொல்லுகிறார்கள். நான் தான் அபு. நீங்கள் அபாக இருக்க முடியாது என்றார் உக்ஸிம் இப்னு ஸைஃபி. அப்ப எப்படி வேதம் படித்திருக்கிறார்? நீங்கள் அவருக்கு தந்தையாக இருக்க முடியாது, உண்மையை சொல்லுங்கள். நாங்கள் எப்பொழுதும் உண்மையைத்தான் சொல்லுவோம். அபூ தாலிப் சொல்லுகிறார், சிறிய தந்தையும் பெரிய தந்தையும் தந்தையின் ஸ்தானத்தில் இருப்பவர்கள், அதனால் தந்தை. அவருடைய தந்தை இறந்து விட்டார், அவரை வளர்க்கிற பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன், அதனால் அவருக்கு தந்தை நான் தான். உக்ஸிம் இப்னு ஸைஃபி சொன்னார், உண்மைதான். அந்த இளைஞனை பற்றி எனக்கு தண்ணீர் கொடுத்தார் இந்த வாலிப பருவத்தில். அந்த இளைஞனை பற்றி உங்கள் கருத்து என்ன? நம்ம அப்படி வர்றோம். தகப்பனாரிடத்திலே நம்மளை பத்தி, பையனை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டா நிறைய கருத்துக்கள் முன் வரும். என் பையன் நல்லவன், என் பையன் வல்லவன் அப்படின்னு சொல்ற தகப்பனார் இன்றைக்கு குறைந்து போனார்கள். ஏன்னா நம்முடைய நடத்தை எப்படி? அவன் வீட்டுக்கு 2 மணிக்கு வர்றான், உதவா கரையா போயிட்டான். சில தகப்பனார் எப்பயுமே நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டே இருக்கிறான். தாய் தகப்பன் பேச்சை கேட்கிறதே இல்லை, நம்மை சட்டை செய்வதே இல்லை. சில பேர் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு கல்ல பெற்றிருக்கலாம். இதை பெற்றதுக்கு என்று பல்வேறு கோணங்களில் பேசுகிற போது இன்றைக்கு பேசுகிறோம். ஆனால் அந்த உக்ஸிம் இப்னு ஸைஃபி குடுகுடு கிழவன்,
அபூ தாலிபிடத்தில் கேட்கிறார், அதோ அவர் பெயர் என்ன? முஹம்மது. அவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவரை பற்றி உங்களின் கருத்து என்ன? தகப்பனார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வளர்ப்பு தந்தை சொன்ன வார்த்தை, அக்ரமுல் கௌமி மவத்தா. சிறுவர்தான், ஆனால் சமூகத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர். நம்முடைய இளைஞர்களுக்கு அது ஒரு காலத்தில் இருந்தது. சமூக அக்கறை இஸ்லாமிய இளைஞருக்கு உண்டு. ஆனால் அது இன்றைக்கு இயக்கங்களின் பேரில் மாறி போனது. அக்கறை இருக்கிறது. அக்ரமுல் கௌமி மவத்தா. அந்த அக்கறை எப்படி இருந்தது தெரியுமா? பெற்றோர்களையும் நேசித்து, பெரியோர்களையும் நேசித்து, சமூகத்தை நேசிக்கிற இளைஞன் அந்த இளைஞன். இன்னைக்கு நாம பெற்றோர்களை நேசித்து, பெரியோர்களை நேசித்து, சமூகத்தை நேசிக்கிற இளைஞர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். தாய் தகப்பனுக்கு எதுவும் தெரியாது என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். பெரியவங்க 60 வயசுக்கு மேல இருக்கிற தாய் தகப்பனை இதெல்லாம் உதவாக்கரை. நமக்கு இருக்கிற நாலேஜ் இவர்களுக்கு இல்லை என்று நினைக்கிற இளைஞர்கள் அதிகரித்து வருகிறார்கள். நான் கண்டிருக்கிறேன், எங்க வீட்டிலேயே பார்த்திருக்கிறோம். 45-50 வயசுல தகப்பனாருக்கு 78-77 வயசு. என்னடா மண்டையில மூளை இல்லையா, இப்படி செஞ்சிருக்கீங்கன்னு கேட்பார். 50 வயசு ஆளை பார்த்து கேட்பார். ஆனா பதில் சொன்னதில்லை. தாய் தகப்பனுக்கு முன்னாடி பதில் சொல்ல மாட்டோம். இன்னைக்கு இருக்கிற 5 வயசு என்னடா மண்டையில மூளை இல்லையான்னு கேட்டு பாருங்க, டென்ஷன் ஆயிரமா. என்ன பார்த்தா மேக்ஸ் வைக்கலாமா அப்படிங்கிறான். நான் போடுற கணக்கு நீ போடுவிய? மண்டையில மூளை இல்லைன்னு கேட்ட தெரியல இந்த சமூகத்திற்கு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமையிலேயே அக்ரமுல் கௌமி மவத்தா, சமூகத்தின் மீது பேரன். பெருமானார் உருவாக்கிய தோழர்களும் அந்த இளைஞர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். நாம வாழ்றது ஒரு தடவை தானே. அந்த இளமை காலம் என்பது வாழ்க்கையில் ஒரு முறை கிடைப்பது. அந்த ஒரு முறை விளையாட்டு காட்டுவன் சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து சமூகத்தை தூக்கி பிடிக்கிற, சமூகம் காலம் உள்ள வரை மறக்காத இளைஞர்களாய் மாறிப்போவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு ஆற்றலை அல்லாஹ் இளமைக்கு வைத்திருக்கிறார். அந்த இளைஞர் தானே பெருமானார் என்ற அந்த இளைஞர் தானே, 18 வயது இளைஞர் தானே இன்றைக்கு 240 கோடி பேர்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். இளமையில் அவர்களுக்கு அந்த சமூகத்தின் மீது கொண்ட ஆசை, மனித சம்பாத்தியம். உலகத்தில் காசு பணத்தை சம்பாதிச்சிடலாம், மனித சம்பாத்தியம். கடந்து போய் 1400 ஆண்டுகள் ஆகியும் கூட உயிரை கொடுக்கிற ஒரு உம்மா ரசூலுக்கு இருக்கிறதே, அந்த இளைஞர் தானே சம்பாதித்து வைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அந்த இளைஞர்கள் பெருமானார் எப்படி இளைஞரை உருவாக்கினார்கள்? அஹ்னஃப், சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இளைஞர். 18 வயசுல முஸ்லிம் ஆயிட்டார். அஹ்னஃப் 18 வயசுல. அல்லாஹ் அக்பர். பஸ்ரா எல்லாத்தையும் முடிச்சு அனுப்பிச்சு விடுவார். நீங்க ரசூலுல்லாஹ் போய் பாருங்க, ஈமான் கொள்ளுங்க. அவர் போகவே இல்லை. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிற வரை அந்த இளைஞர் ரசூலை காணவில்லை. பெருமானார் வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டு போனாங்க, உமரே, அஹ்னஃப்னு ஒருத்தர் பஸ்ரால இருந்து வருவார், வந்தா அவரை பிடிச்சிருங்க, சமூக அக்கறை கொண்டவர். உமர் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களிடத்தில் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். பஸ்ராவிலிருந்து யார் வந்திருக்கிறீர்கள்? கடைசியில் அஹ்னஃப் வருகிறார். மாட்டிட்டார். 28 வயசுல வர்றார். 18 வயசுல இஸ்லாம் ஆகி 28 வயசுல ஹஜ்ஜுக்கு வர்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, உமர் ரலியல்லாஹு தஆலா பிடித்து வைத்துக் கொண்டார். ஒரு வருஷம் உமர் ரலியல்லாஹு கூட பம்பரமா சுத்துறாரு. பல போர்களில் வெற்றிக்கு காரணம். வீட்டுக்கு போறீங்களா? போறேன். வீட்டுக்கு போறதா உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பஸ்ராவுக்கு போகணும். மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லாம் ஏதாவது கொண்டு செல்ல வேண்டுமே. என்ன வேண்டும்? அஹ்னஃப் என்ன சொன்னார் தெரியுமா? சமூக அக்கறைங்கிறது தான். அமீருல் முஃமினீன்
நாட்டின் ஜனாதிபதி. உங்களுக்கு அல்லாஹ் பெரிய தாக்கத்தை கொடுத்திருக்கிறான். நாட்டின் ஜனாதிபதி. நீங்கள் வெற்றி கொண்ட ஷாம் செழிப்பாக இருக்கிறது, ஈராக் செழிப்பாக இருக்கிறது, மிஸ்ர் நைல் நதியை கொண்டு அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எல்லாம் செழிப்பா இருக்கு. ஆனால் எங்கள் பசரா மட்டும் பாலைவனமாக இருக்கிறது. என் குடும்பத்துக்கு எதுவுமே வேணாம், என் பசராவுக்கு நதி வேண்டும் என்றார். என் பசராவுக்கு நதி ஆறு வேண்டும், என் சமூகம் செழிப்பாக இருக்க வேண்டும். உட்கார்ந்திருந்த உமர் ரலியல்லாஹு எழுந்து கட்டி அணைத்து நெத்தியிலே முத்தமிட்டு அகனப்பை போல 100 இளைஞர்கள் என்னிடத்தில் இருந்தார்கள். இந்த உலகம் உமரின் கையில் என்றார்கள். என்ன அக்கறை, சமூக அக்கறை. 4 இளைஞர் கோயம்புத்தூர்ல எல்லோரையும் கல்வியாளராக நான் ஆக்குவேன் என் சமூகத்தை என்று களம் இறங்கினார். ஒரு 10 ஆண்டுகளில் படிக்காத ஒருவர் கூட கோவையில் இருக்க மாட்டார். அவ்வளவு உருவாக்கம் இளைஞர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உத்வேகத்தை நம் இளைஞர்களுக்கு நல்குவானார். அக்ரமுல் கௌமி மவத்தா, சமூகத்தின் மீது அன்பு கொண்டவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் சொன்ன உடனே அந்த உக்ஸிம் இப்னு ஸைதி வேற ஏதாவது சொல்லுங்களேன், வேற ஏதாவது அந்த இளைஞனை பத்தி கையை காட்டி சொல்லுங்களேன். உடனே அபூ தாலிப் சொன்னாரு, அது யார் தெரியுமா, என் புள்ள அஹ்ஸனுஹும் குலுகா, குணத்தால் அவரின் அழகை போல யாருக்கும் அழகில்லை, குண அழகு படைத்தவர். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அந்த குண அழகை சொல்ல முடியுமா? இல்லையா? குண அழகு அறவே இல்லை, குணம் கெட்டு போய் கிடக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய ஈகோ, இளைஞர்களுக்கு மத்தியிலே ஈகோ, நான் பெரியவனா நீ பெரியவனா. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனுஹும் குலுகா, குணத்தில் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. குண அழகுலையே குணம்னு வச்சுக்கிட்டாக்க நிறைய குணங்களை சொல்ல வேண்டும். அந்த குணத்திலேயே மிகச் சிறந்தது உதவும் குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவும் குண அழகு படைத்தவர்களாக இருந்தார்கள். இன்னொன்று மன்னிக்கும் மனம், இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போல உலகத்திலே மன்னிக்கும் மனம் படைத்தவர்கள் யார் இருக்கிறார்? எதிரிகளையும் மன்னிக்கிற மனம் படைத்தவர்களாக இருந்தார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம அடிக்கடி கேட்க வேண்டிய, நினைக்க வேண்டிய எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இருக்கிற ஒரு அற்புதமான வரலாறு. பெருமானார் மட்டும் மன்னிக்கல, பெருமானார் தோழர்கள் எப்படி மன்னிக்கும் மனம் படைத்தவர்கள் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் சண்டை. பொதுவாகவே நெருங்கிய நண்பர்களா இருந்தா சில நேரத்தில் ஒரு சண்டை வரும். அப்படி ஒரு சண்டை, அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு திட்டிடுறாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு கோபம். உமர் ரலியல்லாஹுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் இறங்க. உட்கார்ந்து இருக்கிற உமர் எந்திரிச்சிருவாங்க, எந்திரிச்சு நடப்பாங்க, பேசுவாங்க, சில நேரத்தில் கழுத்தை பிடிச்சு தூக்கிடுவாங்க. அவ்வளவு வேகம் உமர் ரலியல்லாஹு, கடுமையான கோபம். இதை உணர்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அஃவன் யா அஹி உமரே என்னை மன்னிச்சிருங்க, உமரே என்னை மன்னிச்சிருங்க. உமர் ரலியல்லாஹு மன்னிக்க தயாராக இல்லை. உட்கார்ந்து இருந்த உமர் எதிர்த்து நடக்கிறாங்க, பின்னாடியே அபூபக்கர் ரலியல்லாஹு மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு கேட்டு போறாங்க. வீட்டுக்குள்ளே நுழைந்த உமர் ரலியல்லாஹு கதவை தாண்டி கொண்டார். வெளியே நின்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர் என்னை மன்னிக்க கூடாதா, அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர் என்னை மன்னிக்க கூடாதா 3 முறை கேட்கிறாங்க. கதவு திறக்கவே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு கலங்கிய கண்களோடு கவலையோடு பெருமானார் இடத்தில் வருகிறார்கள். ரசூலே நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா என் சகோதரர் உமர் மன்னிக்காம போயிட்டாங்க ரசூலே. இதற்கு இடையிலே உமர் ரலியல்லாஹு நினைத்து பார்க்கிறார்கள், அடடா நாம பெரிய தப்பு செஞ்சுட்டோம். குகை தோழர் அபூபக்கர், யார் மனதையும் புண்படுத்த நினைக்காதவர் நண்பர், தான் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பும் கேட்கிறார். நாம மன்னிக்காம வீடு வர வந்து சலான் சொல்லி மன்னிப்பு கேட்டோம், மன்னிக்கலை, நம்ம தப்பு செஞ்சுட்டோமே. கதவை திறந்துட்டு உமர் ரலியல்லாஹு ஓடி வருகிறார்கள். எங்க இருப்பாங்கன்னு தெரியும், ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு இருப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு வேகமா வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா
நேர அபூபக்கர் ரலியல்லாஹு கட்டி பிடிச்சு, சகோதரா என்னை மன்னித்து விடுங்க, என்ன மன்னி. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, தப்பு செஞ்சது நான் தான், என்ன மன்னிங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்கிறாங்க, கண்களில் கண்ணீரோடு மன்னிப்பு. இதை பார்த்த பெருமானார் சொன்னார்கள், மன்னிப்பு இருக்கிற வரை இந்த சமூகத்திற்கு அதாபு இருக்காது. அப்ப என்ன அழகான சமூகத்தை பெருமானார் உருவாக்கி வைத்தார். இன்னைக்கு அண்ணன் தம்பிய மன்னிக்க தயாராக இல்லை, தம்பி அண்ணனை மன்னிக்க தயாராக இல்லை, ஒருவர் ஒருவரை மன்னிக்க தயாராக இல்லை. இளவர்களே, மன்னிக்கும் குணம் குணத்திலேயே சிறந்த குணம், தேவைக்கு உதவுகிற குணம் குணத்திலேயே உயர்ந்த குணம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நிறைவாக இருந்தது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்ட்ட இருக்கா? இதைத்தான் அபூ தாலிப் சொன்னார், அவர் அஹ்ஸனுக்கும் குலுக்கம், குண அழகு படைத்தவன். உடனே அந்த உக்ஸிம் இப்னு ஸைஃபி, அந்த உக்ஸிம் தொடர்ந்து வரணும் நம்ம. உக்ஸிம் இப்னு ஸைஃபி வேற ஏதாவது இவற்றை நல்ல குணம் இருக்கான்னு கேட்டார். இவரை பற்றி வேறு ஏதாவது சொல்லுங்களே. 18 வயது இளைஞரை பார்த்த அந்த உக்ஸிம் இப்னு ஸைஃபி கேட்ட உடனே அபூ தாலிப் சொன்னாரு, ஓ அக்ரமுஹும் நஸபா, குலத்தால் இவர் ரொம்ப சங்கையானவர். குறைஷி குலத்தை விட உயர்ந்த குலம் உலகத்தில் இருக்கிறதா? இன்னைக்கு பட்டான் இருக்கா இல்லையா, ஷேக், இந்த ரெண்டுல உயர்ந்தது எதுன்னு கேட்டா என்னதான் சொல்லுவாங்க? அன்பிற்குரியவர்களே, ஷேக் உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ராவுத்தர் இல்லையா, லெப்ப, ரெண்டுல உயர்ந்தது எதுன்னு கேட்டாக்கா ராவுத்தர்ன்னு சொல்லுவோம். சில ஊர்கள் இருக்கு, எங்க ஊர்கள் எல்லாம் இருக்குது, மேற்கு தெரு கிழக்கு தெரு. இதுல மேற்கு தெரு கொஞ்சம் உயர்வா இருக்கு, ஏன்னா மேற்குல இருக்குல்ல. கிழக்கு தெருவை கொஞ்சம் கீழே அப்படி பார்ப்பாங்க. இது இயற்கையாக கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடியது, மேற்கு கிழக்குன்னு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு உயர்வு இருக்கிறது. இதை போல உலகத்திலேயே ஆக உயர்ந்த குலம் எதுவென்றால் குறைஷ். அதைத்தான் சொன்னார், அக்ரமுஹும் நஸபா, குலத்தால் இவருக்கு நிகர் யாரும் இல்லை. உடனே உக்ஸிம் இப்னு ஸைஃபி, இதெல்லாம் நான் கேட்கல, அவகை விடாதா, வேறு ஏதாவது அவரை பற்றி சொல்லுங்களேன். அவர் விடல, அபூ தாலிப் விடல. அந்த இளைஞன் யார் தெரியுமா? அஹ்ஸனுஹும் ஜிவாரா, பக்கத்து வீட்டுக்காரர்களும் நல்லவர் என்று சொல்பவர். அஹ்ஸனுஹும் ஜிவார். இன்னைக்கு இது அறவே இல்லாம போயிடுச்சு நம்ம சமூகத்துல. பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தர் புதுசா குடி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா என்ன மரியாதை, இங்க இருக்கிற சாப்பாடு அங்க போகும், அங்க இருக்கிற சாப்பாடு இங்க வரும், அங்க இருக்கிற பிள்ளை இங்க வரும், இங்க இருக்கிற பிள்ளை அங்க போகும், நிறைய பரிமாற்றங்கள் நடக்கும். அப்படி கொஞ்சம் காலம் கடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே கசப்பாக மாறி அங்க இருக்கிற ஒரு முருங்கை மரத்து முருங்கைக்காய் இந்த வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை வெற்ற வேகம் ஆழ வெற்ற மாதிரி இருக்கும். முருங்கைக்காய் சும்மா லேசா புடி தூக்கி போட்டலாம். ஆனா பக்கத்து வீடு பகை வீடாக, அண்டை வீடு சண்டை வீடாக மாறி போயிருக்கிற இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனுஹும் ஜிவாரா. சமீபத்திலே நமக்கே நடந்த ஒரு நிகழ்வையும் நான் நினைவுபடுத்துவேன். இந்த சேலத்துல பக்கத்து வீட்டுக்காரரை பத்தி ஒருத்தர் சொல்றார், அவரும் நம்ம முஸ்லீம் தான். வந்து இவர் சொல்லும் போது, ஹஜ்ரத், அல்லாஹ் பக்கத்து வீட்டுல ஒரு சைத்தானை வச்சுட்டான், சைத்தானை வச்சுட்டான். என்னங்க சொல்றீங்க? ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், அது சலாம் சொல்ற சைத்தான். எப்ப பார்த்தாலும் சலாம் மட்டும் சொல்லிடுவார். சலாம் சொல்ற சைத்தானை கொண்டு வந்து பக்கத்துல வச்சுட்டான். பெரிய தொல்லையா இருக்கு. வண்டியை நிறுத்தினா நிறுத்தக்கூடாதுங்கிறாரு, எட்டி பார்த்தா பார்க்க கூடாதுங்கிறாரு, பெரும் கஷ்டம். சொல்லி ஒரு 3-4 மாதம் அவரே வந்தார், ஹஜ்ரத், நான் பக்கத்து வீட்டை குறிச்சு தப்பா வழங்கிല്ല. என்னங்க சொல்றீங்க? 4 மாசம் வண்டிக்கு டியூ கட்டல, 4 மாதத்துக்கு பிறகு போய் டியூ கட்டலான்னு போனா அங்க ஒருத்தர் கட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. யாருன்னு கேட்டா பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாங்க. நேர அவர்கிட்ட வந்து, எனக்காக ஏங்க டியூ கட்டினீங்க? இல்லை, நீங்க ஊர்ல இல்லை, 3 மாசத்துக்கு பின்னாடி வண்டியை சப்தி பண்ண வந்துட்டாங்க. இந்த வீட்டுக்காரர் வண்டி எடுத்துட்டு வந்தாரு, 3 மாசமா பணம் கட்டலைன்னு சொன்னாங்க. உடனே
என் பக்கத்து வீட்டுக்காரர். பெருமானார் பக்கத்து வீட்டில் நல்லவன் தான், என்னிடத்தில் நல்லவன். அதெல்லாம் நான் கட்டிட்டேன். சரி, இந்த பணத்தை வச்சுக்கங்க, நான் உங்களுக்காக கட்டல, நான் அல்லாவுக்காக கட்டிட்டேன், பணம்லாம் வேணாம். உங்கள் கஷ்டத்தில் இந்த சகோதரன் பங்கெடுத்துக் கொண்டான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள், பங்கெடுத்தான் என்று நினைத்துக் கொள்ளுங்களேன். ஹசரத், இவரை போய் சலாம் சொல்ற செய்தான் சொல்லிட்டேன், இவரை போய் நடந்ததை சொல்லுகிறேன். இன்றைக்கும் இருக்கிறார்கள், நாம் தான் புரியவில்லை. அஹ்சனுஹும் ஜிவா, பெருமானார் இப்படித்தான் இருந்தார்கள். இளமையில் பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலே பேரெடுத்த நல்லவராய் பெருமானார் வாழ்ந்தார்கள். இந்த இளமையில் அப்படித்தான் வாழணும். பக்கத்து வீட்டுக்கு என்ன தேவை பார்த்து பார்த்து செய்கிற பழக்கம் பெருமானாருக்கு உண்டு. விடல உச்சி அந்த கிழட்டு சிங்கம் அபூ தாலிபை பார்த்து அவகை கொள்ளாதா, வேறு ஏதாவது இவரை பற்றி சொல்லுங்களேன் என்று சொல்ல, அவர் சொன்னார், அபூ தாலிப் சொன்னார், வேறு யாராவதா? ஒரு யார் தெரியுமா? அஅலமுஹும் ஹில்மா, அஅலமுஹும் ஹில்மா. அல்லாஹ் அக்பர். அநீதி அளித்தவரையும் மன்னிக்கிற மனம் இவருக்கு இருக்கிறது. இளமையிலேயே ரெக்கார்ட். தனக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், தீங்களித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் இவர் நன்மையை செய்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நாம சொல்றோமா இல்லையா? எவ்வளவு இன்னைக்கு ஒருத்தர் நம்மள்டே சொல்றாரு, அதற்கு இந்த ஒரு சமுதாயத்துல நல்லவனா இருந்தா சரியே வராது, நல்லவனுக்கு வேலையே இல்லை. அது உதாரணம் வேற சொல்றாரு. உதாரணமா டிராபிக் போலீஸை பாருங்க, நல்லவன் தான், எல்லாத்துக்கும் நல்லது செய்யறான், நடுத்தரோடு நிற்கிறான். உதாரணம் வேற, நல்லதை செய்யறான், நடுத்தரோடு நிற்கிறான். இப்படித்தான் நல்லவன், நடுத்தரோடு தான் நிற்கணும். அதுக்கு மேல என்னோட சொன்னாரு, அல்லாஹ் அக்பர். ஹசரத், கெட்டவனுக்கு கடைசி காலத்துல தான் கஷ்டம், நல்லவனுக்கு காலம் தான் கஷ்டம். நல்லவனா இருக்கவே கூடாது. அவர் என்னத்தை பாருங்க, சிந்தனை. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர், அநீதி அளித்தவர்கள். ஹிந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சச்சாவின் குடலை எடுத்து கடித்தவரை பெருமானார் மன்னித்தார். அநீதி, இதுக்கு மேல என்ன அநீதி? ஹம்ஸா ரலியல்லாஹு கொன்ற வஹ்ஷி அஸதுல்லா 40 முறை ஹம்ஸா ரலியல்லாஹுக்கு ஜனாஸா தொழுகை நடத்தினார். பெருமானார் எவ்வளவு பாசம் இருந்திருக்கும். அந்த ஹம்ஸா ரலியல்லாஹை கொன்ற வஹ்ஷியை பெருமானார் ஏற்றுக்கொண்டார், மன்னித்தார். அநீதி அளித்தவர்களை மன்னித்தார்கள். பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லும் போது சஃப்வான் கருங்குரங்கின் சத்தம் என்று சொன்னார். பெருமானார் தன்னை சொன்னா கூட பொறுத்துக்குவாங்க, ஆனா சஹாபாக்களை சொன்னா ரசூலால தாங்கவே முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு கருங்குரங்கின் குரல் என்று சொல்ல, அல்லாஹு அக்பர், சஃப்வானை கண்ட இடத்தில் கொன்று விடுங்கள் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா ஆளை பிடிச்சு கொண்டு வந்து அடைக்கலம் கேட்கிற போது, உமர் அடைக்கலம் அளித்தவருக்கு நான் அடைக்கலம் அளிக்கிறேன் என்று சொன்னார்களே. அநீதி அளித்தவர்களை எப்படியெல்லாம் பெருமானார் மன்னித்தார்கள் இல்லையா? இன்னைக்கு அப்படி ஒரு சூழல் நம்முடைய சமூகத்தில் எத்தனை இளைஞர்களுக்கு இருக்கிறது? அல்லாஹ் அக்பர். இளமையில் அநீதி அளித்தவர்களை மன்னிக்கிற மனோபாவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்தது. இதை அபூ தாலிப் சொல்லுகிற போது அவதை திரும்ப வேற ஏதாவது அந்த இளைஞரை பற்றி தோன்றாரு, அந்த இளைஞரை பற்றி வேற ஏதாவது சொல்லுங்க. அப்ப அபூ தாலிப் யோசிச்சு சொன்னாங்களா, அஸ்தகுஹும் ஹதீஸா, இந்த இளைஞன் பொய்யே சொன்னதில்லை. நாம இந்த ஒண்ணை மட்டும் எடுத்துக்கலாம்ல, பொய் சொல்லாம வாழ்ந்துட முடியுமா? உடியமுத்தூர்ல இருந்து கிளம்பியிருப்பாரு, எங்க வந்துருப்பீங்கன்னு அந்த மேம்பால ஏறிட்டேன். இது பொய்யே கிடையாது நம்ம சமூகத்துல இல்லையா? இது பொய்யே கிடையாது. தினமும் அன்றாடம் நடக்கிற பொய்கள். அவர் அப்பதான் குளிச்சுட்டு இருப்பாரு. அல்லாஹு அக்பர். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமையில் கூட அந்த 18 வயதிலும் பொய் சொல்லாத இளைஞர். அல்லாஹு அக்பர். பெருமானாரை எண்ணி எண்ணி மகிழவர். காரணம், அந்த ரசூலின் உம்மத் நாம். இந்த ரசூலின் உம்மத் வாழ்க்கையில் ஒரு பொய் கூட சொல்லாத,
சென்ற கால செய்தி, நிகழ்கால செய்தி, வருங்கால செய்தி. கழுகு பார்வையோடு பார்க்கிறார்கள். ஏதாவது முகம்மதிடத்தில் பொய் வராதா? அந்த நேரத்திலும் பொய்யே இல்லாமல் கடந்த கால செய்திகள் ஒரு பொய் கூட இல்ல. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருங்கால செய்தி ஒரு பொய் கூட இல்ல. எங்கோ நடந்ததை பெருமானார் சொல்கிறார்கள். கடந்த காலத்தில் நடந்தத பத்ர் போர்க்களத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு கைது செய்யப்பட்டு விட்டார்கள். கைதியை விடுவிக்க வேண்டுமானால் 4000 திரகம் கொடுத்தா தான் விடுதலை. அப்பாஸ் ரலியல்லாஹு அங்கிருந்து புறப்படும் போதே அவங்க மனைவி உம்முல் ஃபதுல் கிட்ட, இந்த பூமி கடியில நான் ஒளிச்சு வச்சிருக்கிறேன் காசு, யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடணும், உனக்கு மட்டும்தான் தேவைக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு அங்க வந்தாச்சு. வந்து கைதியா மாட்டிட்டார் அப்பாஸ் ரலியல்லாஹு. 4000 திரகம் வேணும். பெருமானார் சொன்ன உடனே, அப்பாஸ் என்கிட்ட எந்த காசு இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என்னடா அந்த உம்முல் ஃபதுல் கிட்ட ஒளிச்சு வச்ச இடத்தை சொல்லட்டுமா? நாங்க ரசூலுல்லாஹ் ஒளித்து வைத்த இடத்தை சொல்லட்டுமா? எந்த இடத்தில் இருக்கிறது, உம்முல் ஃபதுல் எவ்வளவு எடுத்திருக்கிறார்கள், மீதம் எவ்வளவு இருக்கிறது சொல்லட்டுமா? அதிலிருந்து கொடுங்க. ஒன்றும் பேசுற அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அசந்து போனார்கள். ஒரு நபியை தவிர வேறு யாரும் இதை சொல்ல முடியாது, செய்ய முடியாது. அபூ குர்ஸா வரும்போதே பெருமானார்ட்ட எது நல்லது எது கெட்டதுன்னு கேட்கணும். பெருமானார் சொல்லணும். பெரிய லிஸ்ட்டை கொண்டு போறாரு, எது நல்லது எது கெட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உட்கார்ந்த உடனே, அஸ்ஸலாமு அலைக்கும். பெருமானார், அலைக்கும் ஸலாம் யா அபூ குர்ஸா, நீ நினைத்ததை நான் சொல்லட்டுமா, நீ சொல்லுகிறாயான்னு நாங்க ரசூலுல்லாஹ். மனசுல நினைச்சத ரசூலே, மனதில் நினைத்ததை சொல்வீர்களா, சொல்லுங்கள் பார்க்கலாம். எது நல்லது எது கெட்டது என்று கேட்க வந்திருக்கிறாய், அவ்வளவுதானே. இது ஒரு பெரிய காரியம் அல்ல. எதை செய்கிற போது மனம் சந்தோஷம் அடைகிறதோ நிம்மதி அடைகிறதோ அது நல்லது, அதை செய்து கொள். எதை செய்கிற போது மனம் திடுக்கமும் பதட்டமும் கவலையும் கொள்கிறதோ அது கெட்டது, அதை விட்டுவிடு. அப்ப நிகழ்காலத்தில் கூட பெருமானார் பொய் உரைத்ததில்லை. வருங்கால செய்தி என்று வற்றா செய்திகளை பெருமானார் சொன்னார்களே, கியாமத் வரைக்கும் இருக்கிறது. என்ன அதிசயம் தெரியுமா? நான் திங்கக்கிழமை மௌத்தாவேன்னு வாழும்போதே சொல்லிட்டாங்க. நம்மளை யாராவது அப்படி சொல்ல முடியுமா? வாழும்போதே நான் வெள்ளிக்கிழமை தான் மௌத்தா போவேன் சொல்ல முடியுமா? உலகத்தில் சொல்ல முடியாது. அவர் சொல்லி போட்டு கடைசியில் ஏதாவது ஒரு கிழமையில மௌத்தா போவார். நான் திங்களில் மௌத்தாவேன் என்று சொன்னார்கள் பெருமானார். நடந்தது. கியாமத் வரை என்ன நடக்கும் என்று பெருமானார் சொன்னார்களோ அச்சனையிலும் உண்மை. அஸ்தகுஹும் ஹதீஸா. ஆனா இன்னைக்கு அப்படி சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறோமா? அப்ப இளமையிலேயே உண்மையாளராய் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹு அக்பர். இந்த உக்ஸிம் பார்க்கிறார். அப்ப பெரிய ஆளா இருப்பார் போல தெரியுது. அவதைருஹாதா அபூ தாலிப் கேட்டார், வேறு ஏதாவது சொல்லுங்களேன், வேறு ஏதாவது சொல்லுங்களேன். அப்பொழுதும் சொல்லுகிறார்கள், அல்லாஹும் அமானா. அபூ தாலிப் சொன்னாங்க, அமானிதத்தை காப்பதில் இவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. அமானிதத்தை கொடுத்துட்டா அப்படியே பாதுகாப்பார்கள். பெருமானார் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள். செல்லுகிற நேரம் சாதாரணம் இல்லை. பெருமானாரை கொல்ல நினைத்திருக்கிறார்கள். பெருமானார் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க பொருள்லாம் ரசூலுல்லாஹ் இருக்கு. இப்ப அமானிதத்தை பாதுகாக்கணுமா? நம்மளை சாகடிக்கணும்னு நினைக்கிறான். அவன் பொருள் நம்மள்ட்ட இருக்கு. நாம என்ன செய்வோம்? இந்த ஷைத்தான் சாகடிக்கணும்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடுவோம். நல்லா இருக்கிற ஆளே நம்ம தூக்கி போயிடலாம். அமானிதம் மட்டும் கொடுத்து பாருங்க. அல்லாஹ் அக்பர். இவர் கபஸ்தானுக்கு பெற வேண்டியதான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அல்லாஹ்வை வைத்து அந்த அமானிதங்களை முழுவதையும் நிறைவேற்றி விட்டு வாருங்கள். ஆதமும் அமானா. அப்ப இளைஞர்களே, அமானிதத்தில் வயது அல்லாஹ் கொடுத்த அமானிதம் தானே, பொருள் அல்லாஹ் கொடுத்த அமானிதம் தானே, கல்வி அமானிதம் தானே, ஹயாத் அமானிதம் தானே. இந்த அமானிதத்தை குறித்து நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம், எப்படி செயல்படுத்துகிறோம், கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த உக்ஸிம் சைகை விடல, அவகைருஹாதான் வேறு ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களே. அஜ்வதுஹும் மாலா. அபூ தாலிப் சொன்னார், ஒரு சாதாரண ஆள் இல்ல, கையில எவ்வளவு இருந்தாலும் தர்மம் செய்யறதுல பயங்கரமான ஆளு. அஜ்வதுஹும் மாலா.
பொருளாதாரத்தை இல்லாதவர்களுக்கு கொடுப்பதில் இவர் வள்ளல். இந்த கொடுக்கும் குணம் உலகத்தில் அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. கொடுக்கும் குணத்துக்கு நிகர். அது அல்லாம ரூமி சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுவார். இந்த உயிருக்கும் உடலுக்கும் சண்டை வந்துருச்சான். உயிர் உடலை பார்த்து சொல்லிச்சான். உயிர் உடலை பார்த்து, உன்னை நான் எத்தனை கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிருக்கேன் தெரியுமா? உண்மையிலே தானே, உயிர் இருக்கிறதுனால தான் நான் சேலத்துல இருந்து இங்க வந்திருக்கிறேன் இல்லையா? கோத்தகிரில இருந்து இங்க வந்திருக்கிறேன் ராஜியார். உயிர் இல்லாட்டி வர முடியுமா? வர முடியாது. அப்ப எவ்வளவு கிலோமீட்டர் நான் தூக்கிட்டு போயிருக்கேன் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் அப்படி கொஞ்சம் பிளாஸ்பேக் போங்க. 5 லட்சம் கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிருக்கோம். சில பேர் 10 லட்சம் கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிருக்கோம். சில பேர் 50 லட்சம் கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிருக்கோம். அத்தனை லட்சம் கிலோமீட்டர் அந்த உயிர் உடம்பை பார்த்து சொன்னா, எத்தினி உஜ்ரத்தி, எனக்கு கூலி கொடுன்னுச்சான். உனக்கு நான் இவ்வளவு வேலை செய்யறேன்ல, நான் இருக்கிறதுனால தான் உனக்கு குழந்தை, நான் இருக்கிறதுனால தான் வியாபாரம், நான் இருக்கிறதுனால தான் உயிர் இருக்கிறதுனால தான் எல்லாம், அதனால கூலி வேணும். அப்போ உடம்புக்கு அடிச்சான் உயிரை பார்த்து, உனக்கு என்ன கூலி வேணும்? உனக்கு என்ன கூலி? இல்லாதவருக்கு நீங்கள் கொடுக்கிற போதுதான் உயிரே, உடல் சொன்னது உடலே, இல்லாதவருக்கு கையில் கொடுக்கிற அந்த கூலிதான் உயிருக்கான ஊச்சுரம், வாடகை. இல்லாதவங்க பள்ளிக்கூடத்தில் படிப்புக்கு காசு இல்லை, ஃபீஸ் இல்லைன்னு சொல்லும் போது ஒரு 15,000 ரூபாய் தூக்கி கொடுக்கும் போது எல்லாம் உள்ளத்துக்குள்ள ஒரு ஆனந்தம் போடுவான் பாருங்க, அதுதான் கூலி. அந்த அந்த சுகூன், அந்த சுகத்திற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த கங்கா ஹாஸ்பிட்டல்ல நாமே கண்டிருக்கிறோம். ஒரு அம்மா அப்படி தூக்கிட்டு பிள்ளை தூக்கிட்டு ஓடி வருது, கால் உடைஞ்சு போச்சு, 70,000 இருந்தா தான் ஆபரேஷன். அப்போ ஒரு தாடி ஒரு தொப்பி வந்து 70,000 ரூபாய் அப்படி கையெழுத்து பண்ணி செக் போட்டு கொடுத்தோம்னா அந்த அம்மா உருட்ட உருளு சுத்தி சுத்தி போனது. கடவுளுங்கிறது என்னென்னவோ சொல்லுது, என்னென்னவோ சொல்லுது. கடைசியில் அவர் சொல்லிட்டு போனார், ஹசரத், இந்த சுகத்தை உலகத்தில் வேற எப்பயுமே நான் பார்த்ததில்லை, கண்டதே இல்லை. மன நிம்மதியா இருக்கு, சந்தோஷம். அஜ்மதுகும் மாலா, பெருமானாரும் இப்படித்தான். காற்றை விட அதிக கொடை. பஹ்ரைனில் இருந்து கனிமத் பொருள் வருகிறது. இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், பஹ்ரைனில் இருந்து கனிமத் பொருள் வருகிறது, எல்லோருக்கும் பிரித்து கொடுக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வே தூக்கி கொடுத்து சொல்றாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொஞ்சம் தூக்கி கொடுங்கன்னாங்க. அந்த வேலையெல்லாம் மாட்டாங்க, ஒன்னால முடிஞ்சதை எடுத்துட்டு போ. கொஞ்சம் கீழே போடுறாங்க, திருப்பி தூக்கி பார்க்குறாங்க, கீழே போடுறாங்க, தூக்கி பார்க்குறாங்க. கடைசியில் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த வரலாற்றிலே எழுதுகிறார்கள் புகாரி இமாம், எல்லோருக்கும் கொடுத்த நாயகம் தன் வீடு அருகிலேயே இருக்கிறது, ஒரு பேரித்தம்பழம் கூட ரசூலின் வீட்டுக்குள் நுழையவில்லை. அத்தனையும் கொடுத்து விட்டு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அஜ்மதுகும் மாலா. அப்ப இளமையில் சம்பாதிக்கிற பொருள் முழுக்க தனக்குத்தான் என்ற எண்ணம் வந்து விடக்கூடாது. நிறைய ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், என்ஜாய் பண்ணுவேன், ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். இது கூட கொடுக்கிற உள்ளம் படைத்தவர்களாக இளமையில் மாற வேண்டும். செய்தி விடல, அவதைருக்காங்க. வேற ஏதாவது கொஞ்சம் அந்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த 18 வயது இளைஞன அஷ்ரஃபுல் லன்னா, இவர் யாரையும் கெட்டெண்ணத்தோடு பார்த்தது கூட இல்லை. அஷ்ரஃபுல் லன்னா, யாரை பார்த்தாலும் இந்த இளைஞன் நல்லெண்ணத்தோடு பார்க்கிற இளைஞன். அல்லாஹ் அக்பர். நம்ம பார்வை ஃபுல்லா கெட்டெண்ணமா தானே இருக்கு. பார்த்தோன்னே இந்த முசீபத் பிடிச்சவன் மூஞ்சில முடிச்சிட்டோமா, இன்னைக்கு விளங்காதுங்க இல்லையா? அப்ப இந்த நல்லெண்ணம் போயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எவ்வளவு பெரிய நல்லெண்ணம்னா, போர்க்களத்தில் எதிரியை கூட நல்லெண்ணத்தோடு பார்க்கிறார். கைபர் போர்க்களத்தில் ஷைபத் இப்னு உஸ்மான் பெருமானாரை வெட்டுறதுக்கு வாழ தூக்கிட்டார். பெருமானார் பின்னாடி வந்து வெட்டுறதுக்கு வாழ் வெட்ட போகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் திருப்பி விட்டாங்க. பெருமானாரினுடைய இடுப்பிலே உறைவாள் இருக்கிறது, எடுத்த 2 துண்டா போட்டலாம். எதிரி வெட்டுவதற்கு வாழ் ஓங்கிய எதிரி 2 துண்டா போட்டலாம். ஆனா அந்த எதிரிகிட்ட ரசூலுல்லாஹ் நடந்த முறை என்ன தெரியுமா? நெஞ்சில கை வச்சாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மாஃபிக் வர்ஹம் வஹ்தி, அல்லாஹ் இவரை மன்னிப்பாயா, நபின்னு தெரியாம வெட்டுறதுக்கு வாழ் ஓங்கிட்டாரு, இவரின் மீது இறக்கப்படுறது,
என் கையை அவரினுடைய இதயத்தில் வைத்து விட்டேன். அந்த இதயத்திற்கு ஹிதாயத்தை கொண்டிருப்பேன். போர்க்களத்தில் எதிர் இடத்தில் பெருமானார் கொண்ட எண்ணம், அல்லாஹ் அக்பர். வாள் வெட்டுவதற்கு மேலே இருக்கிறது, உதடுகள் கலிமா உரைக்கிறது. இப்படி ஒரு மனுஷன் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் வெட்டுறதுக்கு வாள் மேல. ஆனா பெருமானார் இந்த துஆவை கேட்ட உடனே அவர் கலிமா சொல்கிறார். எல்லோரும் விபச்சாரி 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 என்று சொன்ன இப்ராஹிம் ஆமிதியா கல்லால் எரிந்து கொல்லப்படுகிற போது அவர்களின் ரத்தம் காலித் இப்னு வலீதின் மீது தெரிக்கிறது ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு விபச்சாரியின் ரத்தம் தெரித்ததே என்று சொல்லுகிற போது பெருமானாரின் முகம் மாறியது. யாரை பத்தி என்ன வார்த்தை? அந்த பெண்மணியினுடைய தௌபாவை பிரித்து கொடுத்தால் மதீனா முழுக்க கொடுக்கலாம். அல்லாஹு அக்பர். மதீனா முழுக்க பிரித்து கொடுக்கலாம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு உருவாக்கி வைத்திருந்தார்கள். அஷ்ரஃபுல் மன்னா. சமீபத்தில் ஒரு வரலாறு படித்தேன். ஸ்மித், டாக்டர் ஸ்மித் இங்கிலாந்துல பெரிய டாக்டர். 5 நாள் பிக்னிக் போற கப்பல்ல. அவ கப்பல்ல போகும்போதே எண்ணம் என்ன எண்ணம்னா, நம்ம டாக்டர் சொல்லிடக்கூடாது. 5 நாள்ல நம்ம டாக்டர் சொல்லிடக்கூடாது. ஏன்னா பொதுவா நம்ம மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. டாக்டர் சொல்லிட்டோம்னு வச்சுக்க, டாக்டர் 2 வருஷமா இப்படி ஒரு டாக்டர் பார்க்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், அல்லாவா கொண்டு வந்து விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தானாலே முடிச்சிருவான். டாக்டர் நிம்மதியை தூங்க விட மாட்டார். அப்ப அவரும் இதை போலவே எண்ணிக்கொள்கிறார். அதனால நம்ம யார்ட்டையும் டாக்டர் சொல்லக்கூடாது. நடந்த வரல. 4 நாள் முடிச்சு 5வது நாள் ஒரு 45 வயசுல ஒரு 40 வயசுல ஒரு கணவன் மனைவி இவரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. வார்த்தைகள் மாறாமல் இருக்கிறது. அந்த அம்மா வேற கைய போங்க போய் பேசுங்கன்னு இடிக்குது. மனைவி சொன்னதுக்கு பின்னாடி பேசாம இருக்க முடியுமா? நேரா வந்தார். என்ன தெரியுதான்னு கேட்டார். சுமித்திட்ட என்ன தெரியுதா? இல்ல தெரியலையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குழு கொடுக்குறேன், தெரியுதான்னு பாருங்க. இந்த 18 வயசுல எனக்கு 18 வயசா இருக்கும்போது ஒரு ரூமுக்குள்ள நான் முடியாம இருந்தேனே, அப்ப நீங்க தானே. உடனே டாக்டருக்கு நினைவு வந்துருச்சு. ஆமாம்மா, மாமாட்ட இருந்து அட்டையை போட்டுட்டு வந்து அந்த காலத்துல இல்லையா வேலைக்கு போன ஆளு குதிரை பந்தயத்திலே அத்தனையும் இழந்து 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 அம்மா மாமாட்ட போய் இருந்து வேலையை பழகிக்கன்னு சொன்னா, மாமாவில் இருக்கிற கல்லாவில இருக்கிற 7 பவுண்டை எடுத்துக்கொண்டு குதிரை பந்தயத்திலே தோற்று அந்த 7 பவுண்ட் மாமாவுக்கு கொடுக்க முடியாதே என்ற கவலையிலே கேஸை வெளியேற்றி மூச்சு திணறிக் கொண்டிருந்த போதுதான் அந்த வீட்டின் ஓனர் கிழவி போன் அடித்து போலீஸ்காரர் வேகமாக இந்த டாக்டர் ஸ்மித்தை அழைத்து வந்து அவர் சிகிச்சை அளித்தார். கடைசியில ஆள் தெளிவாயிட்டார். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், நம்மளுடைய எண்ணம், நான் இந்த வாடகையை வச்சு தான் வாழ்றேன், ஆனால் நீ சின்ன பையனா இருக்கிற, அதனால வாடகையை 3-4 மாசத்துக்கு நான் விட்டு கொடுத்துறேன். அந்த போலீஸ்காரர் சொன்னாரா, உன் மேல நான் கேஸ் பதிவு பண்ணல, உண்மையிலே பண்ணணும், ஆனா நீ வாழ வேண்டிய பையன், அதனால நான் பண்ணல, உன்னை விட்டுறேன். இந்த டாக்டர் அப்பொழுதுதான் கத்துக்குட்டி. 20 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் நினைவு இருக்கிறதா? எனக்கு சிகிச்சை அளித்து 7 பவுண்டும் கொடுத்தீர்கள், அதை கொண்டு போய் அங்க வச்சிரு, மாமாட்ட வச்சுட்டு எப்பயும் போல நீ நடந்துக்கோ என்று சொன்னது. டாக்டர் சொல்லிட்டு சொன்னாரு, இப்ப என்னப்பா செய்யற? அதற்கு பிறகு மாமாவினுடைய கல்லாவில் 7 பவுண்டையும் நான் வைத்து விட்டு நான் கற்றேன் இன்றைக்கு வக்கீலாக இருக்கிறேன், அதோடு சேர்த்து இறந்து போபவர்களுக்கு, வாழ பிடிக்காதவர்களுக்கு மறுவாழ்வு மையம் நடத்துகிறேன். இதை எழுதிட்டு சுமித் சொன்னார், இவர்களெல்லாம் உயர்ந்த எண்ணக்காரர்கள். நான் எத்தனையோ வருடம் மருத்துவம் பார்த்திருக்கிறேன், ஆனாலும் எனக்கு அந்த சந்தோஷம் அன்றை கிடைத்த சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் தவறான எண்ணம் கொண்டு விட்டேன். 4 நாள் ஆரம்பத்திலேயே நான் மருத்துவர்னு சொல்லியிருந்தா எத்தனையோ பேரை காப்பாற்றி இருக்கலாமே, எத்தனையோ பேருக்கு உதவி இருக்கலாமே. அஷ்ரஃபுல் லன்னா எண்ணத்தில் குறைந்து விட்டேன். அல்லாஹ் அக்பர். பெருமானார் அஷ்ரஃபுல் லன்னா
யாரையும் குறை சொன்னதில்லை. அவர் விடலை. அவர் கைருகாதா வேற ஏதாவது இருக்காங்க. உடனே உக்சிம் அபூ தாலிப் சொன்னாங்க, அபஅதுஹும் ஃபஹ்ஷா. அவர் வாழ்க்கையில கெட்ட வார்த்தையும் சொன்னதில்லை, கெட்ட செயலும் செய்வதில்லை. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் சொல்ல முடியுமா? செல்போனை கையில வச்சுக்கிட்டு இல்லையா, எல்லாம் சேட்டிங் தான். சேட்டையிலேயே பெரிய சேட்டை சேட்டிங் சேட்டை. இதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை அவகைருஹாதா, வேறு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அவர் என்ன சொன்னார்? அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபத்தில் எப்படி மனமுடித்தார்கள், பெருமானாரின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாளை பார்க்கலாம். அல்லாஹ் கேட்டதுபடி அமல் செய்ய தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, சோதனையில் இருந்து விடுபட நிறைய கஷ்டங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம். இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கு பெருமானார் சொல்லி தந்த அழகான வழிமுறை, தவக்கல்து அலல் ஹய்யில் லதீ லா யமூத், தவக்கல்து அலல் ஹய்யில் லதீ லா யமூத் லம் யத்தஹிது வலதா வலம் யகுல் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்கி வலம் யகுல் லஹு வலியும் மினத் துல்லி வகப்பிர்ஹு தக்பீரா. சின்ன விஷயம் தான், 2 வரி. இதை காலம் முழுவதும் மனனம் செய்து கொள்ள வேண்டும். பெரும் பெரும் சோதனைகள் நம்மை தொடவே தொடாது. தவக்கல்து அலல் ஹய்யில் லதீ லா யமூத் லம் யத்தஹிது வலதா வலம் யகுல் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்கி வலம் யகுல் லஹு வலியும் மினத் துல்லி வகப்பிர்ஹு தக்பீரா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா சோதனைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் இலைக ரிஜுஸ் ஸலாம். தபாரக்த ரப்பனா வ தஆலைத வ தஅல்லம்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி ஸையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு